எதிர்நீச்சல் தொலைவில் சீரியலானது இப்போ ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்குது. தர்சனுக்கு பார்க்கிவுக்கு தல தீபாவளி கொண்டாடி இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த சீரியலில் ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுதுங்க. அடுத்து சீரியலில் என்ன நடக்க போகுதுங்கிற மூலமையா இப்போ இந்த பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொலைவில் சீரியலில் தான் மறைச்சு வச்சிருந்த லெட்டரை சக்தி எடுத்ததுக்கு பிறகு ஆதி குணசேகரன் வீட்டில் ஆட்டி சொல்லாம எங்கேயோ போயிட்டாரு. அவர் எங்கே போயிருக்காருனாங்க இதுவரையும் தெரியாமல் இருக்குது. அநேகமாக அவர் ராமேஸ்வரத்துக்கு தாங்க போயிருப்பாரு. சக்தி எடுத்த நிலையில் அந்த லெட்டரில் இருக்க விஷயம் எல்லாமே வீட்டில் இருக்க மற்ற மருமகளுக்கெல்லாம் தெரிய வருது. அதாவது குணசேகரன் யாரோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. அந்த பொண்ணு யாரு, எதுக்காக அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணார் அப்படிங்கிறத ரசிகர்களுடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக சக்தியும் ஜனனியும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க குணசேகரன் வீட்டில் இல்லாத நேரத்தில் நந்தினி, ரேணுகா, ஜனனி 3 பேரும் சேர்ந்து தர்சனுக்கு பார்கவிக்கும் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க. நந்தினி, ரேணுகா, ஜனனி, சக்தி, தர்சன், பார்கவி எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. இவங்களுக்கு போட்டியா கதிர், கரிகாலன், ஞானம் எல்லாரும் சேர்ந்து வீட்டு வாசல்ல புஸ்வானம் வைக்கிறாங்க. புஸ்வானம் வைக்கும்போது கரிகாலனுக்கு காயம் ஏற்பட்டுருது. கரிகாலன் வலியால துடிக்கிறாரு. அப்பா ஜனனி டீம் கரிகாலனை பார்த்து சிரிக்கிறாங்க. அதன் பிறகு தர்சன், பார்கவி எல்லாரும் மாடிக்கு போயிடுறாங்க. கீழே கதிர், ஞானம், கரிகாலன் 3 பேரும் வந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரேணுகாவுடைய அம்மாவும் நந்தினோட அம்மாவும் வர்றாங்க. அவங்கள பார்த்து கதிர், நீங்கள் யார், எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு மாமியார் கூட பார்த்து அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு நந்தினோட அம்மா, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கதிர் பொண்ணை பத்து கட்டி வச்சிருந்தா மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம். ஒரு பேயை விட்டு நீங்கள் இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? இனிமேல் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க, அது நல்லாவே இல்லை. எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு அதை மட்டும் சொல்லுங்கன்னு கதிர் கேட்க, கதிரோட சத்தத்தை கேட்டு மேலே இருந்து ரேணுகாவும் நந்தினியும் கீழே இறங்கி வர்றாங்க. நந்தினி அம்மாவும் ரேணுகா அம்மாவும் நாங்கள் தீபாவளி சீர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரேணுகா கோப்பிடுறாங்க. ஏம்மா, நான் தான் தீபாவளி சீர் வேணான்னு இல்லை, வம்புளுக்காக சீர் கொண்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ ரேணுகா அம்மா, நீங்கள் தீபாவளி கொண்டாடுற சூழலில் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தெரியும், அதனால தான் சீர் கொடுக்கலன்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி, நாங்கள் ஒன்றும் எங்கள் சந்தோஷத்துக்காக தீபாவளி நாங்கள் கொண்டாடல. தர்சன், பார்கவி பாவம், பார்கவிக்கு யாருமே இல்லை, அவளுக்காக தான் நாங்கள் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. மேலேண்டு பார்கவி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பார்கவிக்கு நந்தினி மேலே கோபம் வருது. ஏண்டா அடிக்கடி நந்தினி பார்கவிக்கு அப்பா இல்லை, யாரும் இல்லை, ஈஸ்வரியக்கு ஆசைக்காக தான் தர்சனுக்கும் பார்கவிக்கும் திருமணம் பண்ணி வச்சுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் பார்கவிக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்கவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. நந்தினி அடிக்கடி பார்கவிக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறது பார்கவிக்கு பிடிக்கல. இதனால் பார்கவி கோபப்பட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நந்தினியை ஏற்றி பேச போகிறாங்க. இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து தர்சனும் பார்கவியும் தனி குடும்பம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க காணாமல் போன குணசேகரன் திடீர்னு சக்திக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணி ஜனனியும் சக்தியும் விட்டு வெளியில் விடாத, இன்னும் 4 நாளில் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது குணசேகரன் தனக்கு எதிராக இருக்கும் ஆதாரங்களை அளிக்க ராமேஸ்வரத்துக்கு தான் போயிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஸோ சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கவனிங்க. இது போன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.